தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். அனுதின தியானம் தியானிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவனுடைய வாக்குக்காக எதிர்பார்த்திருக்கிறீர்களா? உங்களில் சிலர் தவறாமல் அனுதின தியானத்தை பார்க்கிறோம் என்று தெரிவிக்கிறீர்கள். ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுகிறோம் என்று வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகிறீர்கள். அதற்காக ஆண்டவரை துதித்து இன்னும் உற்சாகமாக இந்த ஊழியத்தை தொடர்கிறோம். வாருங்கள், சிறிய ஜெபத்தோடு கூட இன்றைய தியானத்தை தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மற்றொரு விஷயம் உடைய சன்னதிக்கு வந்திருக்கிறோமே. ஒரு நாள் காலையிலும் எங்களோடு பேசுகிறீர். இன்றும் கூட மற்றொரு விஷயம் எங்கள் இருதயத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கீங்க? ஜெபிக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்னென்ன ஜெபம் செய்ய சொல்றீங்க? எத்தனை நாள் ஜெபம் பண்ணினாலும் இன்னும் தேவனிடத்திலிருந்து எனக்கு பதில் வரவே இல்லையே. என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரேன்னு நாங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என் கணவரை மாற்றுங்க ஆண்டவரேன்னு, அவருடைய உள்ளத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு தினமும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என் மகன் யோக்கியனா வரணும் ஆண்டவரேன்னு சொன்னா அவன் இன்னும் கெட்டு போய்கொண்டே இருக்கிறானே. பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீட்டெடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலையை அருளி செய்யுங்கன்னு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் எதுவுமே நடக்கல அப்படின்னு கவலையோடு இருக்கீங்களா? கவனிங்க, சில வேளைகளில நம்முடைய ஜெபம் என்பது விசுவாசமற்றதா இருக்கிற போது, கேட்க வேண்டியதை கேட்காத போது, பற்றுதலோடு கூட ஜெபிக்காத போது, ஜெபித்து காத்திருக்காத போது அதற்கான பதில் வரவே வராதுங்க. ஜெபம் எப்ப வரைக்கும் செய்யணும்னா பதில் வர வரைக்கும் செய்யணுங்க. ஆபகூக் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது பைபிள்ல. ஆபகூக்கின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. எத்தனை நாள் ஆண்டவரே நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேனே, நீர் கேளாமல் இருக்கிறீரே என்று அன்றைய ஒரு தீர்க்கதரிசியே ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கிறான். கவனிங்க, எதுவரைக்கும் நான் கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. சூழ்நிலைகளை நீர் மாற்றுவதில்லையே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. இன்றைய சூழ்நிலைகள் கூட இதே மாதிரி தான் இருக்குது இல்லையாங்க? உலகத்திலே அமைதி தேவை, உலகத்திலே பாதுகாவல் தேவை, உலகத்திலே நிம்மதி சமாதானம் தேவை. அதுவெல்லாம் தேவை என்று எத்தனையோ பேர் ஆசைப்படுகிறார்கள், வேண்டிக் கொள்ளுகிறார்கள், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தோட விஷயத்த ஒரு பக்கம் வைங்க. என்னோட வீட்டுல சமாதானம் வேணும், எங்க ஊர்ல சமாதானம் வேணும், எங்க தேசத்துல சமாதானம் வேணும். இன்று எத்தனையோ காலமாக தேவனிடத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். எல்லா இடத்திலும் கொடுமையும் கொள்ளையுமாயிருக்கிறது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அப்படி செய்கிறார்கள். இன்னும் பயங்கரமான விஷயம் என்னன்னா, சிறு பிள்ளைகள் எல்லாத்தையும் பலாத்காரம் பண்ணுவது, அருவருப்பான காரியங்கள் செய்வதெல்லாம் சர்வசாதாரணமாய் போயிடுச்சு. ஏமாற்றுகள் அநியாயங்கள் பெருகிறது. ஆண்டவரே, நீர் பார்க்க மாட்டீரா? தேசத்தை மாற்ற மாட்டீரா? மனிதர்களை மாற்ற மாட்டீரா என்று உண்மையாகவே என்னை போன்ற அநேக ஊழியக்காரர்கள் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். உங்களை போன்ற விசுவாசிகள் உங்கள் குடும்பத்தில் வீடுகளில் இருக்கிற நிலைமையின் அடிப்படையில் வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். எங்க கஷ்டங்களை தீருங்க ஆண்டவரே, பாடுங்களை தீருங்க ஆண்டவர் என்று. ஆனாலும் இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு என்று என்னங்க, நாம காத்திருக்கணும். தேவ சந்நிதியில விண்ணப்பம் பண்ணி நாம் காத்திருந்தால் அவர் கட்டாயமாக நம் ஜெபத்தை கேட்பார், நம் ஜெபத்திற்கு பதிலை அருளி செய்வார். ஆனால் நீ நினைத்தது போல அல்ல, நீ ஆசைப்பட்டது போல அல்ல, அவருக்கு ஏற்ற வேளையில கட்டாயம் செய்வார். தொடர்ந்து பார்க்கலாம். ஆபகூக் 2வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதனது அதிகாலையிலையா, இல்ல காலையிலையா, மத்தியானமா, சாயங்காலமா, ராத்திரியா என்று நாம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு நேர்த்தியான வார்த்தை, குறித்த காலம். தேவன் குறித்த காலம், தேவன் நிர்ணயித்திருக்கிற சமயம். நம்முடைய நேரமோ நாம் குறித்த கேலண்டர் நாளோ இல்லை.
அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு என்று விளக்கிய ஆண்டவர், என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை என்று கானான் விருந்திலே தாயிடத்திலே சொன்ன ஆண்டவர், ஏற்ற வேளையிலே அந்த கானான் திருமணத்தில் திராட்சரசம் குறைவு போன சமயத்துல அற்புதமாக அதை சந்தித்தாரா இல்லையா? பதற்றப்பட்டு திராட்சரசம் தீர்ந்து போயிடுச்சுன்னாங்களே தவிர, அது முழுமையாய் தீருகிற வரைக்கும் தேவன் தம்முடைய வேளைக்காக காத்திருந்தார் அல்லவா? அதன் பின் அவர் சொன்னபடி செய்தபோது அந்த அற்புதத்தை எல்லோரும் கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட குறித்த காலத்திலே அவர் நம்முடைய ஜெபங்களுக்கான பதிலை அருளிச் செய்வார், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார், நமக்கு நிச்சயமாக துணையாக இருப்பார், பதில் தருவார், விடுவிப்பார், மீட்டெடுப்பார், நம் ஜெபங்களுக்கான பதிலை அருளிச் செய்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நாம் கேட்கிறவைகளை விசுவாசிக்கணுங்க. நாம் கேட்டவுடனே அவர் தந்து விடுகிறார். அது இன்னைக்கு தருகிறாரா நாளைக்கு தருகிறாரா என்கிறது முக்கியமல்ல. எங்கள் ஜெபத்திலே எவற்றை கேட்கிறீர்களோ அது நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நம்பினால் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குறித்த காலத்திலே அவர் நடப்பிப்பார். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தேவன் ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு தவறவே மாட்டார். தேவன் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். அது தாமதித்தாலும் கூட அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. நாம ஏதோ லேட் ஆகுதுன்னு நினைச்சுக்குவோம், நம்ம கடிகாரம் நம்ம நேரத்தை பார்த்துக்கிட்டு. ஆனால் தாமதியாமல் ரைட் டைம், மிகச்சரியான டைம்ல தேவன் அருளுவார். நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிப்பார். நாம் விசுவாசத்தால், உண்மையாக மனப்பூர்வமாய் நாம் விசுவாசித்தால் அது வீண் போகாது. நான் விசுவாசித்தேனே, ஆனா எப்படி நடந்துருச்சு அப்படின்னு வேதனைப்பட வேண்டியதே இருக்காது. அப்பேற்பட்ட விசுவாசம் வேண்டும். அதற்காக அடுத்த வசனத்துல நாம பார்க்கும்போது, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். குறித்த காலத்திலே அவர் தாமதியாமல் எப்பொழுது எது உனக்கு வேண்டுமோ அதை கட்டாயம் அவர் அருளுவார். ஒரு விசை ஜார்ஜ் முல்லர் ஆசிரமத்தில் பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லை. டைம் ஆயிடுச்சுங்க, சமைக்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லைன்னு வேலைக்காட்கள் சொன்னபோது ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் சொன்னாராம். 11 மணி ஆயிடுச்சுங்க, நாங்கள் இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் அடுப்பு கூட பற்ற வைக்கல, பிள்ளைங்களுக்கு ஆகாரம் இல்லை, இன்னும் 12 கூட ஆச்சு, போய் ஜெபம் பண்ணுங்கன்னாரா. மறுபடியும் 12:30 மணிக்கு வந்த, ஐயா இது வரைக்கும் எதுவும் நடக்கலைங்களே, பிள்ளைங்க பசியோடு இருக்காங்களே. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உதவி செய்வார், கர்த்தர் யெகோவா ஈரே. திரும்ப ஒரு 5-10 நிமிஷத்துல திரும்ப வந்து, ஐயா ஆகாரத்துக்கு பெல் அடிக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, போய் பெல் அடிங்க. ஐயோ சாப்பாட்டு பாத்திரம் எல்லாம் காலியா இருக்கே ஐயா. தேவன் பார்த்து கொள்ளுவார். பெல் அடிச்சிட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் ஓடோடி பிளேட்டு டம்ளர் எல்லாம் எடுத்துட்டு வந்து வரிசையா உட்காந்துட்டாங்க. பணியாட்கள் எல்லாம் பதற்றத்தில் இருக்காங்க. ஆனால் ஜார்ஜ் முல்லரோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளின் பசியை தீர்க்கிறவர் அல்லவா. கரெக்டா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல ஒரு பெரிய ட்ரக் வந்து அந்த ஆசிரமத்துக்கு முன்பு நின்றது. அதிலிருந்து பெரிய பெரிய பாத்திரங்களிலே நல்ல மேன்மையான ஆகாரங்களை அவர்கள் இறக்கி கொண்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு சரியான போஜன நேரத்திலே கொடுப்பதை அவர்கள் பார்த்தார்கள். எப்படி நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. உண்மையாக நடந்த சம்பவம் இது. பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகி போனதுனால நல்ல விருந்து சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுமே நினைச்சப்போ, யாரோ பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால பெரிய பெரிய பணக்காரர்களுக்காக, தனவான்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த மேன்மையான ஆகாரம் அன்று அங்கிருந்த அனாதை குழந்தைகள் எல்லோருக்கும் திருப்தியாக முழுமையாக தேவன் அருளிச் செய்தார். தேவன் ஒருவேளை தாமதித்தாலும் அளவுக்கு அதிகமாய் அற்புதமாய் தருவார். தேவன் தாமதிக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வதற்குத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளே அனுமதிக்கிறார். தாமதிக்கவே மாட்டார். அதாவது தாமதம் அப்படின்னு நாம தான் நினைக்கிறோம். ஆனால் குறித்த காலத்தில், ஏற்ற வேளையில அது நடக்கும். தேவன் குறித்த காலத்தில் தேவன் நமக்கு தருகிறவைகள் தான் மிகவும் அற்புதமானவை.
அது திருப்தியை தரும், நம்முடைய விசுவாசத்தையும் பெருக்குகிறதாக இருக்கும். உண்மையிலேயே நீங்க தேவனிடத்துல கேட்கிறீங்களா? அதாவது விசுவாசத்தோட கேட்கிறீங்களா? தேவனே எனக்கு இதை அருளிச் செய்யுங்க என்று நாம் கேட்கிற போது நீங்க கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேற எதற்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சிந்தையோடு கூட கேட்டால், சந்தேகத்தோடு கூட கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் அதனால்தான் நஷ்டங்களை சந்திக்கிறோம். எதற்காக இது, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இன்றைக்கு இது நடக்கிறது என்று தேவனிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் எது எப்படி நடந்தாலும், இயேசுவே நீர் என்னை கைவிட மாட்டீரே, என்னுடைய தேவைகளை நீர் சந்திப்பீர் அல்லவா, என்னை நீர் தரிசிப்பீர் அல்லவா என்று விசுவாசிச்சு பாருங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. பஞ்ச காலத்துல எலியாவை தேவன் எப்படியெல்லாம் போஷித்தார். காலையிலும் மாலையிலும் ஃப்ரெஷ்ஷா அப்பங்களையும் மாம்சத்தையும் காகங்கள் வந்து தந்ததான். காகங்களை நம்ப முடியுமாங்க? கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு போயிடாதுங்க. ஆனால் தேவதாசனுடைய பசியை தீர்க்கிறதற்காக தேவன் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் எவ்வளவு அற்புதமாக காகங்கள் மூலமாக ஆகாரத்தை தந்தார். எனவே தம்முடைய வேளையிலே நம்முடைய பசியை தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஏற்ற வேளையில் நம் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நாம் கேட்கிறவைகளை தருவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எலிசபெத்தும் சகரியாவும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே மிகவும் பக்தியோடு வாழ்ந்த ஒரு ஆசாரிய குடும்பம். ஆனால் அவர்களுக்கோ கற்ப பலன் இல்லை. நல்ல வயோதிகத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் விசுவாசித்து காத்திருந்தார்கள். எலிசபெத் தன் நல்ல முதிர்ந்த வயதுல கர்ப்பவதியானால் எப்படி? அவளிடத்திலே பிறக்கிறவன் ஸ்திரீகளில் பிறந்தவர்களிலேயே பெரியவனாயிருப்பான் என்று ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும் என்று, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற வகையில இந்த பாதைகளை செவ்வாய்ப்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் இருந்ததினாலே அவர்கள் அந்த வயதான காலத்திலும் கூட, அதாவது மரியாள் கர்ப்பம் தரித்த போது, அதை தெரிந்து கொண்ட போது எலிசபெத்தினிடத்திலே செல்கிறாள். அப்பொழுதே கர்ப்பவதியாக இருந்த எலிசபெத்தின் கற்பத்தில் இருந்த பிள்ளை மரியாளின் கற்பத்தில் இருந்த பிள்ளையை உணர்ந்து துள்ளிற்று. தேவன் தாம் குறித்த காலத்திலே அந்த கற்பத்தை திறந்து, யோவான் ஸ்நானகன் என்பவனை கேட்டிருக்கீங்கள, அவ்வளவு அற்புதமான வைராக்கியம் நிறைந்த தேவ மனிதனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டான். தேவன் உனக்கு தேவையானவைகளை தேவையான நேரத்தில் தருவார். நீங்க பதட்டப்படாதீங்க. இன்று அவசரப்படுவதனால்தான் அநேகர் கஷ்டத்துக்கு ஆளாகிறோம். நாம் விசுவாசம் வைக்காததால் தான், அவ்விசுவாசத்தோடு இருப்பதால் தான் அநேக அற்புதங்களை நம் வாழ்க்கையில் காண முடியவில்லை. எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கங்க, தேவன் ஒரு வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாவற்றையும் தேவன் கேட்டிருக்கிறார். என் தேவன் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நான் கேட்கிறவைகளெல்லாம் தராமல் இருக்கலாம், ஆனால் தேவைகளையெல்லாம் அவர் தந்து விடுவார். எஸ், உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பேன் என்று சொல்கிறார். நமக்கு அநேக கோரிக்கைகள் இருக்கும், அநேக ஆசைகள் இருக்கும். அனாவசியமானவைகளை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருப்போம், அவசரமற்றவைகளை ஒருவேளை கேட்டுக்கொண்டே இருப்போம். எனவேதான் தேவன் சிலவற்றுக்கு உடனே நமக்கு பதில் தரமாட்டார். ஆனால் உனக்கு எப்பொழுது எது தேவையோ அப்பொழுது கட்டாயம் தராமல் இருக்க மாட்டார். அவர் தாமதியாமல் அவர் தருவார். தாமதமாய் வருகிற போதும் அதற்காக நீ காத்திருப்பாய் என்றால், விசுவாசத்தோடு காத்திருந்தால் தேவன் அருளிச் செய்வார். கவலைப்படாதீங்க. இன்னும் என் ஜெபத்தை தேவன் கேட்கவில்லையே. என் கணவருக்காக ஏற்கனவே அநேக ஆண்டுகளாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என் கணவர் மாறமாட்டார், என் வாழ்க்கை மாறாது, என் குடும்பம் முன்னேறாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்க அம்மா எங்க அப்பாவுடைய ரட்சிப்புக்காக 12 வருடங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு மேல அப்பா மாற மாட்டாரும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. ஏசப்பா மாற்றுவார் அப்படின்னு எங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டா ஏற்ற வேளையில நாங்கள் எல்லோரும் வளர்ந்து அந்த பருவத்தை அடையும்போது இந்த உலக பாவங்களில் வீழாதபடி
டீனேஜிலே நாங்கள் வழிதப்பி போகிற சமயத்தில் எங்களுக்காகத்தான் எங்கள் டாடி மாறினார் என்பது போல 12 வருட கால ஜெபத்திற்காக அற்புதமாக எங்க டாடி ரட்சிக்கப்பட்டு குடும்பம் மொத்தத்தையும் ஜெபத்திலே வழிநடத்தி பிள்ளைகள் எல்லோரையும் தேவனுக்குள்ளே வளர்த்தார். தேவனுடைய ஊழியத்திற்கும் என்னை அர்ப்பணித்தார். இது ஒருபோதும் நான் மறக்கவே மாட்டேன். 12 ஆண்டுகள் தாய் சிந்திய கண்ணீரினாலே தந்தை மாத்திரம் மாறவில்லை, குடும்பம் மொத்தமுமே ரட்சிக்கப்பட்டது. ஏற்ற வேளையிலே தேவன் எங்களுக்கு பதில் தந்தார். எனவே ஜெபியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். எது எப்பொழுது வேண்டும் என்று அவர் அறிந்திருப்பதினாலே விசுவாசத்தோடு காத்திருங்கள். அற்புதமான காரியங்களைக் கண்டு சாட்சி பகருகிறவர்களாக நாம் இருப்போம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எத்தனையோ தரம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கேட்கிறோம், ஆனால் விட்டுவிடுகிறோம், மறந்து விடுகிறோம். அவசியமற்றவைகளை கேட்டு வெட்கத்துக்கு இலக்காகிறோம். தேவாதி தேவனாகி உம்மிடத்திலே வருகிற போது மேன்மையானவைகளை கேட்கிறதற்கு, உமக்கு சித்தமானவைகளை கேட்கிறதற்கு, எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்க, எங்கள் நிலைமையை மாற்றுங்க என்று நாங்கள் கேட்டபோது எல்லாமே நீர் செவிகளை மூடிக்கொள்ளுகிறவர் அல்ல, எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர் என்பதை விசுவாசிப்பதற்கு. எந்த விதத்திலே தீர்வை தருவீரோ என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் குறித்த காலத்தில் உம்முடைய அற்புத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வீர் என்று விசுவாசிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801334 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் செய்யுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் எல்லோரும் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் அனைவருக்கும் துணையாயிருப்பதாக.